அடுத்ததாக உரையாற்ற வருபவர் எண் 2 மகாலட்சுமி ஜி. தமிழே உன் பெயரால் உட்டெடுத்து ஓடுகிறேன் நதியாக கலப்புக்கும் நீயே கடலாய் நீ எண்ணுவது முன்னையே எழுதுவது முன்னையே எழுதுவது முன்னையே உண்ணுவது முன்னையே உயிர்ப்பது முன்னையே என்னை தமிழ் அன்னையே உனக்கு முதல் வணக்கம் அவையோருக்கும் என் வணக்கம் என்று கூறி நான் என்று பேச வந்த தலைப்பு எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் தான் வாழ்க்கை. நம் எண்ணமும் கண்ணாடியும் ஒன்றுதான். கண்ணாடி நம் பின்பத்தை பிரதிபலிக்கிறது. அதுபோலதான் நம் எண்ணமும் வாழ்க்கையும். நம் எண்ணம் நன்றாக இருக்கும் போது நம் வாழ்க்கையும் நன்றாகவே அமைகிறது. இதை நம்பி வாழ்வதற்கு இந்த நம்பிக்கை பெருதுணையாக இருக்கிறது. பிறருக்கு நன்மை செய்ய முயலவில்லை என்றாலும் அவர்களுக்கு கெடுமனதால் நினைப்பது மிக தவறு. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். யாருடைய வாழ்க்கையிலும் யாரும் குறுக்கிடாமல் இருந்தால் அவரவர் போக்கிலே செல்வதான் நலம். இது மன நிம்மதியை தரும். உலகில் மன நிம்மதியை தவிர வேறு எதுவும் பெரிதால் மிகப்பெரிய மேதையும் அறிவிய சிகரங்களும் செல்வ சீமாங்களும் அமைந்துள்ளது. மன நிம்மதியை ஒரு கட்டத்தில் தேடி அலைவார்கள். தீதும் நன்றே பிறதவரே வாரா. துன்பம் வரும்போதெல்லாம் பிறரே அல்லது தன்னையே ஏய்த்துக் கொள்வது தவிர்த்து எங்கே எப்போது செய்த வினையா அப்போதே அனுபவிக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். அதை சரி செய்ய முயல வேண்டும். அதை சரி செய்ய முயலவில்லை என்றாலும் அதன் போக்கிலே தான் விட்டு தான் போக வேண்டும். காலம் எதை வேணாலும் மாற்றக்கூடியது. அந்த காலத்தை சரி செஞ்சு வாழ வேண்டும். இந்த எண்ணம் போல் வாழ்க்கையை நம்ம ஒரு சிறிய கதையோடு பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்மளோட கதையோட கதாநாயகன் 2 பேர். யாருன்னு பார்த்தா பால்காரும் பல்வகை சுவைத்தினுள்ள முதலாளியும் தான். இந்த பால்காரு நாள்தோறும் இந்த பல்வகை சுவைத்திற்கு 500 கிராம் நெய் கொடுத்து வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் இந்த பல்வகை சுவைத்தின் முதலாளி இந்த பால்கார் நமக்கு 500 கிராம் நெய் தான் கொடுத்து வந்துட்டு இருக்காருன்னு பார்த்தம்போது அது 400 கிராம் நெய் தான் இருந்துச்சு. அப்போது அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லும் போது, ஐயா நான் நாள்தோறும் இந்த பால்கார்ட்ட நான் நெய் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர் என்னை ஏமாற்றி 400 கிராம் நெய் தான் கொடுத்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். இந்த ஊர் தலைவரும் இந்த பால்காரை கூப்பிட்டு, ஐயா நாள்தோறும் இந்த பல்வகை சுவைத்திற்கு 500 கிராம் நெய் தான் கொடுத்து வந்துட்டு இருக்கேன்னு கேட்டபோது, ஆமாங்க ஐயா நான் 500 கிராம் நெய் தான் கொடுத்து வந்துட்டு இருக்கேன்னு சொன்னார். அப்போ ஏன் இந்த நெய் 400 கிராம் இருக்குன்னு கேட்டபோது, ஐயா என்கிட்ட எடை இயந்திரம் இருக்குது ஆனால் எடை கல் இல்லை. அதனால் நான் நாள்தோறும் இந்த பல்வகை சுவைத்தில் பன் வாங்குறது வழக்கம். அந்த பண்ணை வச்சு தான் இந்த நெய்யை நான் அளந்து தரேன். அப்போனா அந்த பண்ணும் 400 கிராம் இருந்த வாசி தானே இந்த நெய்யும் 400 கிராம் இருக்குது. நம்ம இன்னொருத்தவங்களை ஏமாற்றணும்னு நினச்சி யாரையும் ஏமாற்றவும் கூடாது. நம்ம யார்ட்டையும் ஏமாறவும் கூடாது. நம் எண்ணமும் நம்மளோட செயலும் எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் தான் வாழ்க்கை என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்கின்ற தவறினை உடனடியாக திருத்திக்கொள். உன் வாழ்வு வெற்றி என்னும் இலக்கை தானே நோக்கி செல்லும் என்று பேசிய மகாலட்சுமிக்கு பாராட்டுக்கள்.